காட்டுல மழை இல்லாம எல்லாம் காஞ்சு போயிருந்தது. அத பார்த்து சிங்கராஜா ரொம்ப வருத்தப்பட்டாரு. எல்லா மிருகங்களும் பசியிலும் பட்டினியிலும் இருந்தது. மகாராஜா, உங்களோட வருத்தம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா இதுக்கான வழி என்னன்னு எனக்கு தெரியும். காட்டுல மழை பெய்யறதுக்காக நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்வேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு முனிவர்கிட்ட போவோம். மழை வர்றதுக்கான வழி அந்த சாமியார்ட்ட கிடைக்கும். அப்படின்னா சரி, நம்ம இன்னைக்கே முனிவர்கிட்ட போவோம். முனிவரே, காடெல்லாம் வறண்டு கிடக்கிறது. ஆறு மற்றும் ஏரிகளும் வற்றி போய் விட்டது. மிருகங்கள் தாகத்தால் தவித்து இறக்கின்றன. ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் முனிவரே. உன் காட்டோட நிலைமை நல்லா இருக்கணும்னா ஒரு கர்ப்பவதி ஆட்டால தான் முடியும். ஒரு ஆட்டின் கையில் காட்டின் ரட்சிப்பா? எனக்கு புரியவில்லையே. நான் உனக்கு புரிய வைக்கிறேன். சம்பான்னு ஒரு கர்ப்பமான ஆடு இருக்கு. அந்த ஆட்டு எப்போ பாகிஸ்தான் நதியில குளிக்கிறானோ அப்போதான் உன் காட்டுல மழை பெய்யலாம். ஆனால் அந்த ஆட்டை எங்கு கண்டுபிடிப்பது முனிவரே? பாகிஸ்தான் பக்கத்துல இருக்கிற காட்டுல தான் சம்பா இருக்கா. போங்க, அங்க போய் தேடுங்க. சிங்கராஜா தன்னோட எல்லா கூட்டத்தையும் கூட்டிக்கிட்டு சம்பா ஆட தேடுறதுக்காக பாகிஸ்தான் சைடு நடந்து போறாரு. மகாராஜா, அங்க பாருங்க, அங்க பாகிஸ்தான் தெரியுது. அதோ நதியின் அந்த பக்கம் பாகிஸ்தான் உள்ளது. முனிவர் சொன்னது பாகிஸ்தான் அருகில் உள்ள காட்டில் சம்பா இருக்கின்றாள். அப்படின்னா சம்பா இங்கதான் எங்கேயோ இருக்கா? ஆம், வாங்க அவளை தேடுவோம். எல்லாரும் சேர்ந்து சம்பாவை தேடுறாங்க. அப்பா அவங்க சம்பாவை பாக்குறாங்க. நீதான் அந்த சம்பாவா? ஆமா, ஆனா நீங்கெல்லாம் யாரு? என் பெயர் சிங்கராஜா. நான் கீர் எனும் காட்டிலிருந்து உன்னை தேடி வந்திருக்கிறேன். எங்க காட்டு ரொம்ப வறந்து போய் இருக்கு. அப்போ பாபா என்ன சொன்னாரன்னா, மழை வர வைக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யுவாரணி. ஒருவேளை என் வீட்டுக்காரர் இங்க இருந்தாருன்னா நான் உங்களுக்கு உதவி பண்ணிருக்க முடியும். அப்போ இந்த நேரத்துல நீங்க உங்களுக்கு உதவி செய்ய மாட்டியா? அப்போ உங்க கணவர் எங்க? என் புருஷன் ஒரு மந்திரவாதி. அவர் ரொம்ப சக்திசாலியார். ஆனா ஒரு நாள் ராட்சசன் கையால இறந்துட்டாரு. அப்படியா? அப்போ அண்ணா அவங்கள மந்திர சக்தி உங்களுக்கு தெரியாதா? அவரோட குழந்தை என்னோட வயித்துல வளருது. எப்ப அவரோட குழந்தை பிறக்குதோ அந்த நிமிஷத்துல என்னோட கணவனோட எல்லா சக்தியும் எனக்குள்ள வந்துரும். ஆமா, ஆனா முனிவர் என்கிட்ட சொன்னாரு, அந்த மந்திர சக்தி உனக்குள்ள வரணும்னா நீ போய் அந்த பாகிஸ்தான்ல உள்ள நதியில குளிச்சுட்டு வரணும். இது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க எல்லாம் இங்கேயே வந்திருக்கீங்க, அத முதல்ல எனக்கு சொல்லுங்க. எங்க காடு வறண்டு போயிருக்கு. எங்க காட்டுல மழை பெய்யணும்னா நீ போய் பாகிஸ்தான்ல உள்ள அந்த நதியில குளிச்சுட்டு வரணும். ஒருவேளை என்னோட பாகிஸ்தான்ல குளிக்கிறதுனால உங்க காட்டுல மழை பெய்யுதுன்னா நான் அந்த ஆபத்தை எதிர்க்க ரெடியா இருக்கேன். ஆமா, இதனால எங்களோட பிரச்சனையும் தீந்துரும், உனக்கும் மந்திர சக்தி முழுசா கிடைச்சிரும். சரி, அப்பனா நாளைக்கு காலையில நம்மள பாகிஸ்தான் போலாம். இத கேட்ட உடனே எல்லா விலங்குகளும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. பயணத்துக்கான ஏற்பாடு செய்யுங்கள். நாளைக்கு நம்ம எல்லாரும் பாகிஸ்தான் போகிறோம். அடுத்த நாள் சிங்கராஜா, சம்பா ஆடு மற்றும் எல்லா விலங்குகளுமே பாகிஸ்தான் காட்டுக்குள்ள போறதுக்காக கிளம்பிட்டாங்க. கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் ஒரு நதி வந்தது. ராஜா சிங்கம் தண்ணியில காலு வச்ச உடனே அப்போ நதியில இருந்து ஒரு ராட்சசன் வரான். அரே அருவிகட்ட மிருகங்களாரா, நீங்க இந்த நடி கடுகு போட முடியாது. ஒருவேளை யாருன்னு இந்த நடி கடிக்கல நினைச்சா அவங்கள நான் உயிரோட விட மாட்டான். ராட்சசன் சொன்னதை கேட்டு எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. ஆனா சரியான நேரத்துல சம்பா சொல்றா, ராட்சசனையா, உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலன்னு நினைக்கிறேன். நான் மந்திரவாதி மங்களோட மனைவி. என்ன என்ன நீ மந்திரவாடி மங்களோட மனைவியா? ராட்சசனையா, ஆனா பாகிஸ்தான் நீ எதுக்கு போற? பாகிஸ்தான்ல இருக்கிற அருவில நான் குளிச்சேனா என் வயித்துல வளர்ற மந்திரவாதியோட வாரிசுக்கு இன்னும் சக்தி கிடைக்கும். இதனால் எங்கள் காட்டில் மழை பெய்யும். எங்கள் காடு பல பல ஆண்டுகளாக வறட்சி அடைந்துள்ளது. நீங்க எல்லாரும் ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறா, அதுக்கு தான் நான் உங்களை தடுக்க மாட்டான். போங்க. சம்பா கூட எல்லா விலங்குகளும் நதியை கடந்து போறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே எல்லாம் பாகிஸ்தான் காட்டுக்குள்ளார வந்துடுறாங்க. இதோ பாருங்க, நம்ம இப்ப பாகிஸ்தான்ல உள்ள காட்டுல இருக்கிறோம். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்புறம் ரொம்ப சீக்கிரம் அந்த அருவி கிட்ட நான் போகணும். அதுல குளிச்சு நான் என்னோட சக்தி எல்லாம் வர வைக்கணும். அப்புறம் உங்க காட்டுலயும் மழை வர வைக்கணும். அங்க பாகிஸ்தானோட சிங்கராஜாவும் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாரு. வசீரியாலா, கடந்த 5 வருஷமா நம்ம காட்டுக்குள்ள மழையே இல்ல. அதுக்காக அதனால மிருகத்துல எல்லாம் தண்ணி இல்லாம தாங்கிறாங்க. இன்னும் எவ்வளவு நாளா நீங்க பசியோட பட்னியோட இங்க காட்டுல வாழ்றது? இன்ஷா அல்லாஹ், கூடிய சீக்கிரம் நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அப்ப அங்க திடீர்னு ஒரு பறவை வந்து என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. நான் இந்தியா மிருகத்துல எல்லாம் நம்ம காட்டுக்குள்ள வருது நான் கண்ணாரா பார்த்தா. அவங்க கூட ஒரு ஆடு இருக்குதா? சொல்லுங்க ராஜா.
நான் அவங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த பறவையோட பேச்சு கேட்டு சிங்கராஜா அதிர்ச்சி ஆகல. அதுக்கு பதிலா வேக வேகமா சிரிச்சாரு. அத பார்த்ததும் கரடி என்ன கேக்குதுன்னா, மன்னிச்சுக்க ராஜா, நீங்க எல்லாரும் அவங்கள பத்தி தான் எதிர்பார்க்கறாரா? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒரு ஃபக்கீர் பாபா என்கிட்ட சொன்னாரு, பாபா எங்க காட்டுல ரொம்ப வருஷங்களாக மழையே பெய்யல. மழை பெய்யறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. உன் காட்டுக்குள்ள மழை வரி வைக்கிறதுக்கு உன்கிட்ட ஒரு உபாயம் இருக்கு. அது உன்னால பண்ண முடியுமா? என் நாட்டுக்காக நான் எதையும் செய்வேன் பாபா. சரி, அப்பன்னா கேளு. இந்தியன் காட்டுக்குள்ள செம்பானே ஆடு மாச்சமா இருக்கு. அவன் நீ எப்படோ பாகிஸ்தான் காட்டுக்குள்ள கூட்டு வந்தி அந்த நதியில குளிக்க வைக்கினா உங்க காட்டுல மலையே மலை. புரியுதா உனக்கு? அந்த ஆடு தன்னோட விருப்பத்தினால இல்ல, நம்மளோட விருப்பத்தினால வருது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நான் சொல்றபடி கேட்டா போதும். அப்புறம் சிங்கராஜா என்ன சொன்னார்னா, இந்துஸ்தானோட எல்லா விலங்குகளையும் நம்ம வரவேற்கலாம். மகாராஜா, நம்ம எதிர் நாட்டு விலங்குகள் ஏன் வரவேற்கிறோம்? இது ஒரு வரவேற்பு இல்ல, இது ஒரு சதி. கொஞ்ச நேரத்திலேயே இந்துஸ்தான் பாகிஸ்தானோட விலங்குகள் எதிரில நிக்கிறாங்க. அப்புறம் பாகிஸ்தானோட விலங்குகள் இதயத்துல இருந்து வரவேற்கிறாங்க. இது நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டது. நீங்க எங்களை மனப்பூர்வமா வரவேற்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. சொல்லுங்க நண்பர்களே, நீங்க எல்லோரும் பாகிஸ்தான் எதுக்கு வந்திருக்கிறீங்க? நாங்க ஒரு அருவியை தேடிட்டு இருக்கோம். அதுல நான் குளிக்கணும். சம்பா அந்த நதியில குளிச்சிட்டு வந்தானா எங்க காட்டுல நல்ல மழை பெய்யும். அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா. நல்லது செய்யறதுக்கு எதுக்கு தாமதிக்கணும்? வாங்க நதி பக்கம் போகலாம். அப்புறம் சிங்கராஜா எல்லாரையும் அந்த அருவி கிட்ட கூட்டிட்டு போகுது. அங்க சம்பாவும் மத்த எல்லா விலங்குகளும் ரொம்ப சந்தோஷமா குளிக்கிறாங்க. அந்த அருவியில குளிச்ச உடனே அந்த ஆடுக்கு ரொம்ப சக்தி வருது. அப்புறம் சம்பா வெளியே வந்த உடனே அவ வயித்துல இருந்து ஒரு குழந்தை வெளியே வந்துருது. இத பார்த்த உடனே ஆடோட சிங்கராஜா தான் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஓ ஹுஷாமுதீன், ஹுஷாமுதீன், எல்லோருக்கும் முபாரக். எனக்கு அலியாவரம் கொடுப்பவன் பாகிஸ்தான் மண்ணில் பிறந்து விட்டான். சிங்கராஜா இது சொன்னதை கேட்டு எல்லா விலங்குகளும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. உங்க ஆயுள அதிகமா ஆக்குறவன் பிறந்துட்டானா? இதுக்கு என்ன அர்த்தம்? என்னிடம் ஃபக்கீர் பாபா சொன்னது, இந்தியாவின் கர்ப்பிணி ஆட்டின் வயிற்றிலிருந்து பிறக்கும் ஆட்டுக்குட்டியை நான் சாப்பிட்டால் சாகாவரம் பெற்று விடுவேன் என்று. ஆனா முனிவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, சம்பா பாகிஸ்தான்ல உள்ள ஆத்துல குளிச்சான்னா எங்க காட்டுல மழை பெய்யும்னு. நீங்கள் இந்தியர்கள் ரொம்ப அப்பாவிகள். என்ன சொல்றீங்க? நீ போன அந்த முனிவர்கிட்ட இந்த குள்ள நரி தானே கூட்டு போச்சு. ஆமா, நீ சிங்கமா இருந்தாலும் ரொம்ப முட்டாளா இருக்கிற. இந்த குள்ள நரி என்னோட விசுவாசி. நான் சொன்னதுனாலதான் இவ உன்னை முனிவர்கிட்டே கூட்டு போனா. அப்படின்னா நீ ஒரு துரோகியா குள்ள நரி? என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. ஆனா அந்த சிங்கராஜா இந்த காட்டுக்கு ராஜாவா ஆன உடனே என்ன இந்த காட்டுக்கு மந்திரி ஆக்கிடுவாரு. அப்புறம் ஒன்னு சொல்லுவாங்களே, இதுக்கு பேர் தான் நம்ப வச்சு கழுத்து அறுக்கிறது. அப்படின்னா அந்த முனிவரும் நான் அனுப்புன ஃபக்கீர் பாபாவே தான். ஆனா நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? சாகாவரம் பெறுவதற்காகத்தான். உன் பிள்ளைய சாப்பிட்ட உடனே நான் சாகாவரம் பெற்று விடுவேன். சிங்கராஜா அந்த குட்டியாட சாப்பிட முன் வரும்போது அங்க உடனே சாமியார் வராரு. நான் சொன்னது கொஞ்சம் கேளு சிங்கராஜா. கதையில இன்னும் டெஸ்ட் இன்னும் முடியல. சுவாமிஜி அங்க பார்த்த உடனே இந்திய விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. நீ அமுச்சு விட்டுற மிருகம் அங்க வேஷம் போட்டு வந்துச்சு. ஆனா என்ன நடந்ததுன்னா, அது வர முன்னாடி அது நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் நானும் முனிவரும் அவனை கைது பண்ணி சிறையில் அடைத்து விட்டோம். அப்பனா எங்களோட நாடகம் எல்லாம் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியுமா? ஆமா குள்ளநரி, நான் ஒரு அரசன். முழு காட்டையும் கண்காணிக்கிற எனக்கு உன்னை கண்காணிக்க தெரியாதா? அப்புறம் சாமிஜி வந்து சிங்கராஜா கிட்ட சொன்ன ரகசியம் என்னன்னா, அது என்னன்னா, இந்த நதியில குளிச்சுனா இங்க காட்டுல மழை பெய்யும். அதனாலதான். அப்புறம் குளிச்சதுக்கு அப்புறம் மந்திரவாதி என்னோட கணவனோட சக்தி எல்லாம் எனக்கு வர வேண்டியது இருந்தது. அது இப்ப எனக்குள்ள வந்துருச்சு. அதனாலதான் நீ சக்தியால உன் சம்பாவை அந்த ஆடுனையும் தொடவே முடியாது. புரிஞ்சுக்கோ. என்னோட நாட்டுக்கு வந்து எனக்கே சவால் விடுறியா? நாங்க இந்தியர்கள் எங்க போனாலும் எங்க திமிரு அப்படியே இருக்கும். நான் சாகாவரம் பெறுவதிலிருந்து யாரும் என்ன தடுக்க முடியாது. நான் இப்பவே இந்த ஆட்டுக்குட்டியை சாப்பிட போறேன். சிங்கராஜா ஆட்டுக்குட்டியை சாப்பிட முன் வரும்போது சம்பா அவளோட சக்தியை வச்சு அடிச்சு துவைச்சிடுறா. ராஜா சிங்கத்தோட கணக்க முடிச்சிட்டோம். இந்த நம்பிக்கை துரோகி நிறைய என்ன பண்ண சுவாமி? எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது. நான் இப்பவே அவளை சாப்பிட்டு துரோகத்துக்கான தண்டனை கொடுக்கறேன்.
என்ன மன்னிச்சிருங்க சுவாமிஜி, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மகாராஜ். தப்பு பண்றவனு என்ன மன்னிக்கிறதா பெரிய மனுஷப்பா. அதுக்காக தான் நீ இவனை மன்னிச்சு. சுவாமிஜி சொன்னதை கேட்டு அந்த ஆடு சிங்கத்தையும் நரியும் மன்னிச்சிடுச்சு. அப்புறம் எல்லாரும் திரும்பி அவங்க காட்டுக்குள்ளார வராங்க. காட்டுக்குள்ள வந்த உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. சம்பா, உன்னால தான் நம்ம காட்டுக்கு சந்தோஷம் திரும்ப கிடைச்சிருக்கு. அதனால நான் முடிவு எடுத்திருக்கிறேன், இனிமேல் நீயும் எங்க கூட இந்த காட்டிலே இருந்துரு. சிங்கராஜா சொன்னதை கேட்டு சம்பா சிங்கராஜா காட்டுலயே வாழ ஒத்துக்கிட்டா. இப்ப எல்லா விலங்குகளும் காட்டுக்குள்ள சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.